ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிபி தமிழரசி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜானு அமுதாவை நேராக பார்த்தோம்னா தமிழோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ தமிழ் அம்மாக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு அவங்க அழைச்சிட்டு போகவும் அப்போ பார்த்தோம்னா தமிழோட அம்மாவை நடிச்சிட்டு இருக்காங்களா அவங்கள தான் காட்டுறாங்க. இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதை அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ அவங்க அதெல்லாம் வேண்டாமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, அதாவது நீங்கள் என் வீட்டில் இருக்கீங்கன்னு சொல்லிக்கிட்டு இவங்களுக்கு ரொம்பவே இலக்காரமாகி போச்சுது. அதனால தான் என்ன தப்பு பண்ணனாலும் நீங்கள் அமைதியாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணியிருக்கிறா. நீ மன்னிப்பு கேட்கலன்னா நீ வீட்டை விட்டே போகணும் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே அமுதா அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவங்க காலில் விழவும் இதை பார்த்ததுமே கணேஷ் ரொம்பவே கோவத்தோடு இருக்கிறாங்க. வா அமுதா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமுதாவை அழைச்சிட்டு போகவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க கணேஷ் அமுதாட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த அசிங்கத்தை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எவ்வளோ இது இருந்தாக்கி அவங்கக்கிட்ட போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லியிருப்பாங்க அந்த ஜானு. இவங்களை நான் சும்மா விடக்கூடாது அப்படிங்கும்போது உடனே வெண்பா சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம்மா என்ன இருந்தாலும் சரி தான், அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கும் போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படிங்கவும் அப்போ கணேஷ் வெண்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்கள் பார் வெண்பா, நீ நான் சொல்கிற மாதிரிக்கு நீ செய்ய, அப்போ தான் சிபி உனக்கு கிடைப்பா. இதை எப்படியாவது நம்மளுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிடணும். இப்படியே போயிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அப்புறமா ஒரு நாள் இல்லாட்ட ஒரு நாள் நம்ம வீட்டை நம்ம போய் ஆக தான் செய்யணும். அதுக்கு நீ சிபியை கல்யாணம் பண்ணியே தீரணும். இன்னும் சிபியை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி நினைக்கிறியோ இல்லையோ, ஆனால் நான் கண்டிப்பாக உனக்கு சிபியை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு எடுத்துட்டேன். எப்போ தமிழோட அம்மா காலில் விழுந்து அவங்க மன்னிப்பு கேட்க சொன்னாங்களோ இதுக்கு மேலே நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது. எப்போனாலும் நம்மளை வீட்டை விட்டு அவங்க அனுப்ப போவாங்க. சிபியை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த மொத்த சொத்துக்கும் நீ தான் அதிபதியாக இருவே. அதுக்கப்புறம் நம்மளை யாராலுமே வீட்டை விட்டு போக சொல்ல முடியாது. அப்படிங்கவும் இப்போ நான் என்னப்பா பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது நீ ஃபஸ்ட்டு மீனா கிட்ட போய் இந்த மாதிரிக்கு நடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லவும் உடனே வெண்பாவும் மீனா கிட்ட வராங்க. அத்தை என்ன இருந்தாலும் சரிதான், அம்மா அந்த மாதிரிக்கு இப்போ செஞ்சுருக்க கூடாது, அம்மாவுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு மீனா கிட்ட போய் வெண்பா நடிச்சு அவங்க அழுதுகிட்டு இருக்கவும் இப்போ மீனா சொல்றாங்க, சரி அவங்க பண்ணின தப்புக்கு நீ என்ன பண்ணுவ அப்படிங்கும்போது என்ன இருந்தாலும் சரிதான், எங்க அம்மா பண்ணினது எவ்வளோ பெரிய தப்புத்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரிதாம்மா, அதுதான் அவங்க மன்னிப்பு கேட்டுட்டாங்களா, இந்த பிரச்சனை நம்ம இதோட விட்டுலாம் அப்படிங்கும்போது அப்போ வெண்பா சொல்றாங்க, சிபியத்தான் இந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு அவர் என் மேலே இன்னும் வெறுப்பை காட்டுவார், எனக்கு சிபியத்தா மட்டும் கிடைக்கலன்னா நான் உயிரோடே இருக்க மாட்டேன் அப்படிங்கும்போது என்ன வெண்பா நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற, அப்படிலாம் ஒன்றும் சொல்லாதம்மா, கண்டிப்பாக என் பையன் உன் கழுத்தில் தான் தாலி கட்டுவான், நான் அத்தைக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன் அப்படிங்கும்போது அத்தை நீங்கள் தான் என்னையும் சிபியும் எப்படியாவது சேர்த்து வைக்கணும், சிபியத்தை மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா நான் உயிரோடே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் அப்படிலாம் நீ இன்னொரு தடவை சொல்லிட்டு இருக்காதம்மா, உங்கள் ரெண்டு பேருக்கும் எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிட்டு தான் இந்த விஷயத்தை பற்றி நான் அத்தைக்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்துக்கு பார்த்தோம்னா சிபியை தான் காட்டுறாங்க. சிபி தமிழ்கிட்ட பேசுறதுக்காக போகவும் ஆனால் தமிழ் பேசாமல் அவங்க அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்தோம்னா அவங்க ஜானு பார்த்துட்டு இருக்கிறாங்க, எதுக்காக தமிழ் சிபியை அவாய்ட் பண்ணுறான்னு தெரியல. அவன் சிபி தமிழ்கிட்ட பேசுறதுக்காக வாரான், ஆனால் தமிழ் பேச மாட்டுக்கால, இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தமிழ் பார்த்தோம்னா எங்கள் ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன தமிழ் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது அப்போ அவங்க ஆஃபீஸில் இந்த மாதிரிலாம் வேலை இருக்குது, அதுதான் நான் செக் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும் அப்போ உடனே அந்த இடத்துக்கு சிபி வராங்க. சிபி வந்ததுமே தமிழை பார்த்ததுமே உடனே அவங்க போகும்போது என்ன சிபி நீ பாட்டுக்கு போகிற அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜானு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அப்போ உடனே ஜானு தமிழ்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, உனக்கு சிபிக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறாங்க. இல்லை நானும் பார்த்துட்டு இருக்கிறேன், நீங்கள் ரெண்டு பேரும் பேச மாட்டேங்கிறீங்களே அதனால தான் நான் கேட்குறேன் அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜானுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஜானு ஒரு முடிவெடுக்கிறாங்க, சிபிக்கும் தமிழுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியதுதான், இதுக்கு முன்னாடி நம்ம இது அமைதியாக இருக்க முடியாது, அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாதான் இந்த வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ஒரு பொறுப்பு வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அடுத்த நாள் ஆனதுமே தமிழ் அவங்க வீட்டு வாசல கோலம் விட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்க வீட்டில் உள்ள வெண்பா நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கவும் உடனே அவங்க நினைக்கிறாங்க, தமிழ் பாரு எவ்வளோ பொறுப்பாக இருந்துட்டு இருக்கிறா, அவன் மட்டும் இந்த வீட்டுக்கு சீக்கிரமாகவே மருமகளாக வந்துட்டானா இந்த வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ஒரு பொறுப்பு வந்துடும், இதுக்கு நம்ம உடனே முடிவெடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானு முடிவெடுக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க லாயரை வர சொல்லவும் இப்போ கணேஷ் கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன திடீர்னு லாயர் வந்திருக்கிறாரு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே ஜானு லாயரை அவங்க தன்னுடைய ரூமுக்கு வாங்கன்னு சொல்லி அழைச்சிட்டு போகவும் அப்போ லாயர் சொல்றாங்க, அதாவது சொத்தை எல்லாம் எழுதி வைக்கிறதுக்காக ஜானு மேடம் வர சொன்னாங்க, அதை பத்தி பேசுறதுக்காக தான் நாங்க போறோம் அப்படின்னு சொல்லவும் உடனே இதை கேட்டதுமே கணேஷ் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது திடீர்னு சொத்தெல்லாம் எழுதி வைக்க போகிறாங்களா, என்ன நடக்க போதே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே கணேஷ் பார்த்தோம்னா அவங்க அமுதாகிட்டே மீனாகிட்டே இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க, என்னென்னு தெரியலமா உங்கள் அத்தை சொத்து பத்திலாம் எழுதி வைக்கிறதுக்காக லாயரை வர சொல்லி இருக்கிறாங்க, என்ன நடக்க போதே தெரியலையே, இப்போ அவங்க என்ன முடிவெடுக்க போகிறாங்களோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ அமுதா அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னங்க திடீர்னு இவங்க எதுக்காக இந்த மாதிரிலாம் முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது எனக்கு என்ன தெரியும், அவங்க சொன்னால் தானே தெரியும், இவங்க அத்தை ஏதாவது ஒரு முடிவெடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது அப்படின்னு சொல்ல
சொல்லவும் உடனே அடுத்ததாக பார்த்தோம்னா ஜானு வந்து கீழே இறங்கி வராங்க லாயரையும் அழைச்சிக்கிட்டு. அப்போ உடனே அவங்க எல்லாரையும் கூப்பிடவும் எல்லாருமே வந்துடுறாங்க. அப்போ உடனே லாயர்கிட்ட வந்து அதை படிச்சிங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே லாயரும் படிக்கிறாங்க. ஜானு மேடம் வந்து அவங்க தன்னுடைய சொத்தை வந்து அடுத்த வாரிசுன்னு சொல்லிட்டு அவங்க எழுதி வைக்க போகிறாங்க. சிபிக்கு தான் அது எழுதி வைக்கணும்னு சொல்லி அவங்க முடிவெடுத்துருக்குறாங்க. அப்படிங்கவும் இது கேட்டதுமே மீனா கணேசன் எல்லாரும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனால் அதில் ஒரு கண்டிஷன் இருக்குது. அப்படிங்கும்போது என்னது கண்டிஷனா, இந்த அம்மா வர சொத்தை கொடுத்துட்டுன்னு சொன்னதுமே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன், இதில் கண்டிஷன் வர வச்சிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கணேஷ் வந்து கேட்குறாங்க. அப்போ அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, சிபி வந்து இன்னும் 1 மாதத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கணும். சிபி வந்து இந்த 1 மாதத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் அந்த சொத்து எல்லாமே சிபிக்கு வரும். அப்படி மட்டும் வந்து சிபி கல்யாணம் பண்ணிக்கலன்னா இந்த சொத்து எல்லாமே வந்து ஜானு ட்ரஸ்ட்டுக்கு போயிடும் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உடனே மீனா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னத்தை இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் இதுதான் என்னுடைய முடிவு அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே உடனே வந்து சிபி கிட்ட வந்து அவங்க மீனா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன சிபி அத்தை வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க, நீ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நீ எப்படியாவது வந்து கல்யாணம் பண்ணியே தீரணும் இந்த 1 மாதத்துக்குள்ள அப்படிங்கிறாங்க. அப்போ வெண்பா வந்து மீனா வந்து பார்க்கவும் உடனே மீனா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதுக்கு என்ன அதான் உனக்கு முறை பொண்ணு வீட்டிலே இருக்கிறாளா, வெண்பாக்கும் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவ்வளோதான், உனக்கு எல்லா சொத்துமே வந்துட போகுது அப்படின்னு சொல்லவும் என்னத்தை நான் சொல்றதெல்லாம் கரெக்டு தானே அப்படின்னு மீனா கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜானு வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு சிபியை வந்து யாருமே கட்டாயப்படுத்தக்கூடாது, சிபி வந்து யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அவன் ஆசைப்படுறானோ அந்த பொண்ணு தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும், அப்படி நடந்தால் மட்டும்தான் சொத்து எல்லாமே வந்து சிபிக்கு போகும் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே கணேஷ் வெண்பா எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த நேரம் பார்க்க சிபியோட கேர்ள் ஃப்ரெண்டு அவங்க வராங்க. சிபி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரவும் இதை பார்த்ததுமே மீனா இன்னும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ வெண்பா வந்து நினைக்கிறாங்க, இவங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டதாலாம் வந்து அத்தான் சொல்லிட்டு இருந்தாரு, திரும்பவும் வந்து இவன் வந்துட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன வெண்பா இவ திரும்பவர் வந்துட்டா அப்படின்னு வந்து மீனா சொல்லிட்டு இருக்கவும் அப்போ கணேஷ் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஐயோ உனக்கும் தமிழுக்கு தான் போட்டின்னு சொல்லி நினைச்சேன், இவ திரும்ப வந்துட்டால இப்போ இவ்வளோ பேரை சமாளிக்கணுமே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு கணேஷ் சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, வெண்பா ஆமாம் நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டு தானே போனீங்க அப்படிங்கும் போது என்னது நாங்கள் சண்டை போட்டு போனோம்மா, என் சொந்தக்காரங்களுக்கு கல்யாணம் அதுக்காக தான் நான் வந்து போனேன் அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே வெண்பா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து சிபியா தான் நம்ம கிட்ட பொய் சொல்லியிருக்கிறாரு, அப்போ இவங்க 2 பேரும் சண்டை போடலை, ஆக மொத்தத்தில் அப்போ இவங்க 2 பேருக்குள்ள பழக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது, ஐயோ இப்போ இவங்க 2 பேரையும் விரட்டி விட்டுக்கிட்டு நான் வந்து சிபியாத்தாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னா இப்போ பெரிய போராட்டமே பண்ணணும் போலுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா மீனா வந்து சிபியை தனியாக அழைச்சிட்டு போய் அவங்க சொல்கிறாங்க, அங்கே பாரு சிபி வெண்பாவை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், அப்போ தான் வந்து இந்த சொத்து எல்லாமே வெளியே போகாது நம்மக்கிட்டே இருக்கணும், இதுதான் என்னுடைய முடிவு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சிபி சொல்கிறாங்க, அம்மா நானே வந்து ரொம்ப டிஸ்டர்பாக இருந்துட்டு இருக்கிறேன், நீ கொஞ்சம் தனியாக என்னை விடுறியான்னு கேட்கும்போது நீ என்னனாலும் பண்ணிக்கோ, ஆனால் அந்த 1 மாதத்துக்குள்ள நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க, அப்போதான் சொத்து எல்லாமே வந்து உன் கைக்கு வரும், அதனால நீ வெண்பாவை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தவங்க பார்த்தோம்னா சிபி மனசு ஃபுல்லாகவே வந்து இப்போ தமிழை தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க, தமிழை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தான் சிபி வந்து ஆசைப்படுறாங்க. அதே நேரத்தில் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும் வந்துருந்தாங்க, என்ன சிபி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்களா, நீ உடனே வந்து உங்கள் பாட்டிக்கிட்ட சொல்ல வேண்டியது தானே, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே சிபி வந்து சொல்கிறாங்க, அங்கே பாரு நீ கொஞ்சம் அமைதியாக இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இவனுக்கு என்ன ஆச்சுது, இவனுடைய நடவடிக்கையே சரியில்லை, ரொம்ப நல்லவனா மாறின மாதிரிலாம் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் தமிழ் வந்து இது எதுவுமே கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு இருக்கிறாங்க. அப்போ முத்தம்மா வந்து ஜானு கிட்ட சொல்றாங்க, என்னம்மா இந்த மாதிரிக்கு திடுதுப்புன்னு ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, அதுவும் 1 மாசத்துக்குள்ள சிபிஐயா கல்யாணம் பண்ணிக்கணும்னு இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எப்படியாவது சிபி ஒரு முடிவு எடுத்து தீருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க